12th Standard Computer Applications, Chapter number 3, Database Management System அப்படின்ற டாப்பிக்கில் நாம் இதுவரையும் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸில் நாம் பார்த்தது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ டேட்டாபேஸ் DBMS இப்படின்னா என்னென்னு பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது எவாலுவேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் DBMS கான்செப்ட்ஸ். மூணாவது வீடியோவில் நாம் பார்த்தது டேட்டாபேஸ் மாடல்ஸ் அண்ட் RDBMS பேசிக் கான்செப்ட்ஸ். இந்த வீடியோலாம் நீங்கள் இதுவரையும் பார்க்கல அப்படின்னா வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனலில் இன்ட்ரொடக்ஷன் டு DBMS அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ இந்த வீடியோ பார்ட் 4ல் நம்ம பார்க்க போகிறது 2 முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். RDBMS உடைய பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்றதும், ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது கீஸ் இன் RDBMSல இருக்கக்கூடிய கீஸ் என்ன, கீ அப்படின்ற கான்செப்ட்னா என்ன அப்படின்றத இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்போது பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் RDBMS. நம்மளுடைய புக்கை பொறுத்தவரையும் பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் RDBMSஸை என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, RDBMS ஜார்கன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜார்கன்ஸ் அப்படின்னால என்னென்னு அர்த்தம்னா டெர்மினாலஜிஸ் அப்படின்னு அர்த்தம். RDBMS ஜார்கன்ஸ்னால் என்ன அர்த்தம், RDBMS டெர்மினாலஜிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, RDBMS டெர்மினாலஜிஸில் நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, MySQL அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன நமக்கெல்லாம் தெரியும். MySQL அப்படின்னா ஒரு RDBMS அப்படின்றது அது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அந்த MySQL பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இது நாம் ஏற்கனவே நம்மளுடைய DBMS கான்செப்டோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்ஸ், அது இல்லாமல் MySQL இல்லாமல் வேறு என்ன டேட்டாபேஸஸ் இருக்குது அப்படின்றதையும், மூணாவது RDBMS உடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது, இது எல்லாமே ஒரே டாபிக் கீழே வருது. டேட்டாபேஸ் அப்படின்ற டாபிக் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது டேபிள் அப்படின்னா என்னென்னு ஒரு டாபிக் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது ரோ அப்படின்ற ஒரு டாபிக், அடுத்தது காலம் அப்படின்னு ஒரு டாபிக். டேபிள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு, அடுத்தது ரோ அப்படின்னு ஒரு டாப்பிக்கு, அடுத்தது காலம் அப்படின்னு ஒரு டாபிக். ஓகே, இப்போது 1 by 1 வந்து MySQLனால் என்ன, அதர் டேட்டாபேஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸு, டேபிள், ரோ, காலம், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது MySQL. இட் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் இட் சப்போர்ட் ஓப்பன் சோர்ஸ். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு நமக்கு தெரியும். ஏன்னா மற்ற ப்ராடக்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், நீங்கள் SQL சர்வர் எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னா MS ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாலும், இது எல்லாமே எப்படி அப்படின்னா ப்ராமினன்ட் சாஃப்ட்வேர். நாம் வந்து காசு கொடுத்து வாங்குகிற மாதிரியான சாஃப்ட்வேர். ஆனால் MySQLன்றது வந்து இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் SQL டேட்டாபேஸ். இது எதிலெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா, சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அடுத்தது இது இல்லாமல் வேறு என்ன RDBMSலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ஆரக்கிள், MS SQL, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய MS SQL சர்வர், அது இல்லாமல் MS ஆக்சஸ், அதுவும் மைக்ரோசாஃப்டோடது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த அதர் ரிலேட்டட் டேட்டாபேஸஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது த ஃபீச்சர்ஸ் ஆஃப் RDBMS. ஒரு RDBMSல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹை அவைலபிலிட்டி. ஏன்னா ஃபைல் சிஸ்டம் இருக்கும்பொழுதெல்லாம் சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்குன்றதுனால ரொம்ப கம்மியான வெர்ஷன்ஸ் அப்படின்றதுனால அதிகமான காஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால காசு வந்து என்னவாக இருக்குது, ஐ மீன் த காஸ்ட் வில் பி வெரி லெஸ். த செகண்ட் ஃபீச்சர் இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் RDBMSக்கு முன்னாடி இருந்த DBMSஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட இது வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் ஹையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலி லெஸ் காஸ்ட்டை பொறுத்தவரையும் விலையும் ரொம்ப கம்மி. இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் RDBMS. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டேபிள் அப்படின்ற டேர்ம்க்கான மீனிங் என்ன. டேபிள்னாலே நமக்கு தெரியும், டேபிள் அப்படின்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோவும் காலமும் சந்தித்தா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டேபிள்னால் ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும், எல்லாமே தான். ஸோ அப்போது RDBMSல ரிலேஷனல் டேட்டாபேஸில் டேபிள்னால் என்ன அப்படின்றத நாம் கவனிக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் டேபிள் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்டு இன் த டேர்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம், டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது டேபிள் இஸ் அ சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ்.
டேபிள்ன்றது வந்து ரிலேஷன்ஸோடைய சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஸ்னால் ஃபஸ்ட் நமக்கு என்னென்னு தெரியணும். ரிலேஷன்ஸ் அப்படின்னா அதுவும் டேபிள் தான். ஆனால் டேபிளுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, டேபிள்ஸ் there is no in the table duplication will be there. in the relations there is no duplications இருக்காது ரிலேஷன்ஸில். ஆனால் டேபிளில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு டேபிள் பார்க்குறீங்க. இந்த டேபிளில் எந்த ஒரு டூப்ளிகேஷன்ஸும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான், ஜொனாத்தன், மெரிலின், ஜோ, ஹாலி அண்ட் தென் ஜான் அண்ட் தென் டேவிட். இதில் எதையுமே நீங்கள் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எதுவுமே வந்து ரிப்பீட்டன்சி நீங்கள் பார்க்க முடியாது, டூப்ளிகேஷன்ஸ் பார்க்க முடியாது. அப்போ டூப்ளிகேஷன்ஸ் இல்லாத டேபிளில் நாம் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூ ரிலேஷன்ஸ் cannot have duplicate rows. ரிலேஷன்ஸில் என்ன இருக்காதுன்னா டூப்ளிகேட் ரோஸ் வந்து இருக்காது. ஆனால் whereas டேபிள் கேன் ஹேவ், டேபிளில் என்ன இருக்குன்னா டூப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஒரு டேபிள்னால் இப்படி தான் இருக்கும். அதில் ரோஸ் இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே வந்து காலம்ஸு, ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே ரோஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ காலம்ஸ் அப்படின்னா என்ன? காலம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட் அப்படின்றது பேர். ஜஸ்ட் see now, டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேபிளில் பொறுத்த வரையும் காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும். இது ஜென்ரல், சரிங்களா? டேபிள் கேன் பி டிவைடட் இன்டு பார்ட்ஸ், ஸ்மாலர் பார்ட்ஸ் இன் த டேர்ம் ஆஃப் டேபிள். இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது ஒரு காலம், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது ஒரு காலம், மார்க்ஸ் அப்படின்றது ஒரு காலமாக இருக்கும், அண்ட் தென் ரிசல்ட் அப்படின்றது ஒரு காலமாக இருக்கும். இப்போது இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தா தான் ஒரு டேபிள் வந்து உருவாகும். அதான் சொல்கிறாங்க டேபிள் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ். சரி, அடுத்தது பாருங்கள். ஈச் காலம் இஸ் நோன் ஆஸ் ஆட்ரிபியூட். இது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். காலம்ஸோடைய இன்னொரு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது சொல்கிறோம். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். In an employee table, 4 attributes are available, namely ID, name, age and salary. எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. அதில் ஐடி அப்படின்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம், ஏஜ்னு ஒரு காலம் அண்ட் சேலரி அப்படின்னு ஒரு காலம். இப்படி 4 காலம் இருக்குது. அந்த 4 காலமை பொறுத்த வரையும் this attribute is defined in a table to hold a value of same type. இப்போது ஐடி அப்படின்னா எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். நேம் அப்படின்னா எல்லாமே ஆல்ஃபபெட்ஸாகவே இருக்கும், எல்லாமே நேம்ஸாகவே இருக்கும். ஏஜ்னால் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். சேலரி ஆல்சோ பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். அதான் சொல்கிறாங்க த ஆட்ரிபியூட் இஸ் டிஃபைன் இன் த டேபிள் டு ஹோல்ட் த வேல்யூஸ். ஆட்ரிபியூட்ன்றது வேல்யூஸை ஹோல்டு பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஆட்ரிபியூட் ஃபுல்லாகவே சேம் டைப்பாக தான் இருக்கும். நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் தான் இருக்கும், நேம்ஸ்னால் நேம்ஸாக தான் இருக்கும். இன்னும் அதிகமாக புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இதுக்கு பேர் ஆட்ரிபியூட் டொமைன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன் எம்ப்ளாயி டேபிள் த நேம் ஃபீல்டு ஒன்லி ஹோல்டு த கேரக்டர்ஸ் நாட் நம்பர்ஸ். நேமில் வந்து என்ன இருக்காதுன்னா நம்பர்ஸ் இருக்காது, கேரக்டர்ஸ் தான் இருக்கும், ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கும். நேம்ஸுன்ற காலம்னா நேமில் வந்து அலெக்ஸு, திவ்யா, துளசி இது எல்லாமே வந்து என்னவாக தான் இருக்கும். இட் இஸ் alphabets, mixture of alphabets. So the vertical entity is known as attribute or column. அப்படி vertical entity-யாக இருக்கக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம், இல்லைன்னா காலம்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது ரோஸ். ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a single entry in a table is called as row. அதாவது டேபிளில் இருக்கக்கூடிய சிங்கிள் என்ட்ரி. உதாரணமாக ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த எம்ப்ளாயி டேபிளில் நேம் இருந்துச்சு, ஏஜ் இருந்துச்சு, சேலரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நேம் வந்து அலெக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் வந்து 26, அவருடைய சேலரி 22,000. இப்போது இந்த 26, 22,000, அலெக்ஸ் இது எல்லாமே ஒரே ஆள் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். சிங்கிள் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் கால்ட் அஸ் ரோ ஆர் ரெக்கார்டு ஆர் டபிள். ஸோ ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் ரோக்கு இன்னொரு பேர் ரெக்கார்டு, ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் டபிள். ஸோ அப்போ ரோவை என்னன்னு சொல்லலாம், ரெக்கார்டுன்னு சொல்லலாம், டபிள்னு சொல்லலாம். அதுதான் ரெண்டாவது பாயிண்டில் நாம் இப்போ படித்ததுக்கான இதை சொல்கிறாங்க. செட் ஆஃப் டேட்டா ஆர் ரெப்ரசன்டட் இன் அ ரோ ஆர் டபிள். செட் ஆஃப் ரோன்னா அலெக்ஸ் 26, 22,000 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, சேலரி 22,000. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹரிசாண்டல் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் நோன் அஸ் ரெக்கார்ட். அதாவது கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு என்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் நோன் அஸ் ரெக்கார்ட் ஆர் ரோ. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கீஸ் இன் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்ட்ஸு, அந்த நிறைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுக்கணும்
அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆட்ரிபியூட் தான் வந்து கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எது கீ அப்படின்றத நாம் பார்க்குறதா இருந்தால், கீஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸில் கீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய என்டையர் ரோலை ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுத்து தரணும் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிற ஒரு சின்ன ஸ்மால் என்டிட்டி ஸ்மால் ஆட்ரிபியூட் இருக்குது, அதை தான் நம்ம கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு யூனிக்லி ஐடென்டிஃபை எனி ரெக்கார்ட் ஆர் ரோ ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோ இல்லைன்னா ரெக்கார்டு ரெண்டுமே ஒன்று தான். ரோனாலும் ஒன்று தான், ரெக்கார்ட்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டையோ யூனிக்காக எடுத்து தர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It is used to uniquely identify any record or row of the data from the table. ஒரு ரோ இல்லைனா ரெக்கார்டை யூனிக்காக தனித்துவமாக நாம் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கீ அப்படின்றது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். ரெண்டு டேபிளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். ரெண்டு டேபிளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த டேபிளில் இருந்து நாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சிங்கிள் ரெக்கார்டை யூனிக்காக எடுத்துக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டு டேபிளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ்னா ஆரம்பிக்கிறதுக்கும் ரெண்டு டேபிளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த கீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டில் ஐடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், நேம்னு ஒரு ஆட்ரிபியூட், அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், அண்ட் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். இப்போ கீழேருந்து வாங்க. கோர்ஸை பொறுத்த வரையும் நிறைய பேர் ஒரே கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். மோர் தென் ஒன் ஒரே அட்ரஸ்லேருந்து வரலாம். மோர் தென் ஒன் students may have a same name, but the ID is completely different for each and every one. ஒரே அட்ரஸ்லேருந்து அவங்க வந்தாலும் சரி, ஒரே பேராக இருந்தாலும் சரி, ஒரே கோர்ஸ் அவங்க படித்தாலும் சரி, ஐடின்றது கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, in a student table ID is used as a key. இங்கே ஐடின்றது தான் கீ. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் யூனிக் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அது வேறையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த பர்சன் அப்படின்ற டேபிளில் நேமு, டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பரு, லைசன்ஸ் நம்பர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நேம்ன்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சேம் நேம் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தும் சேம் டேட் ஆஃப் பர்த் கூட இருக்கலாம். ஆனால் பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பர், இந்த ரெண்டையும் பாருங்கள். இந்த பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பரை பொறுத்தவரையும் ரெண்டு பேருக்கும் வேறு. ஒருவேளை அந்த பர்சனோட ஐடின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஐடியை வச்சு நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா we can easily identify each and every person. அதான் இங்கே சொல்கிறாங்க, in a person table passport number and license number are the keys since they are unique for each person. ஒவ்வொரு பர்சனுக்கும் பாஸ்போர்ட் நம்பர்ன்றது வேறு, லைசன்ஸ் நம்பர்ன்றது வேறு. அதை வச்சு அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வச்சு ஈஸியாக அந்த பர்சனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நாம் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது நம்ம புக்ஸில் கீஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ அண்ட் கேண்டிடேட் கீ. இந்த ஒவ்வொன்றையும் பற்றி இப்போது நாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? கீஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸில் நாம் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கீ வந்து ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ விச் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி யூனிக்லி. ஒரு ரெக்கார்டை பர்ஃபெக்டாக யூனிக்காக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கீயை தான் நாம் என்ன சொல்கிறோம்னா ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால், an entity can contain multiple keys. இப்போ உங்கள் பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன் அப்படின்ற டேபிளில் அவருக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, அவருடைய நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, பாஸ்போர்ட் நம்பர் இருக்குது, லைசன்ஸ் நம்பர் இருக்குது. அந்த பர்சனை பர்ஃபெக்டாக நாம் வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐடி, பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பர் மூணையும் நாம் உபயோகப்படுத்தலாம். ஆனால் அவருடைய ஐடியை தான் நாம் வந்து என்ன செய்வோம்னா ப்ரைமரியாக நாம் அதை எடுத்துப்போம். ப்ரைமரி கீன்றதை எப்படி நாம் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, த கீ விச் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் தோஸ் லிஸ்ட் பிகம் அ ப்ரைமரி கீ. இப்போ உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் நாம் எடுத்துக்கிறது அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தை நாம் கீயாக எடுத்துப்போமா, இல்லைனா அட்ரஸ் எடுத்துப்போமா?
ஏன்னா அட்ரஸ் கூட 2 பேருக்கோ 3 பேருக்கோ சேம் அட்ரஸ் கூட இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து 2 பேருக்கோ 3 பேருக்கோ இல்லைன்னா மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேமாக கூட இருக்க முடியும். ஆனால் அட்மிஷன் நம்பர் இல்லைன்னா ஐடி, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர் அப்படின்றது கண்டிப்பாக வித்தியாசமானதாக தான் இருக்கும். அதனால் விச் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா அது ஐடி தான். அதான் சொல்கிறாங்க, த கீ விச் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் தோஸ் லிஸ்ட் பிகம் அ ப்ரைமரி கீ. ஓகே, இப்போ உதாரணமாக இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படின்ற டேபிளில் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ரஃப்பாக போட்டிருக்கோம். டேபிள் கிடையாது இது. டேபிளில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நாம் சொல்கிறது தான் இது. டேபிள் இல்லை. டேபிள்னால் நமக்கு தெரியும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். வி ஆல்ரெடி ஸ்டடிட் இன் த previous slides. Okay, now we just see employee table consists of employee ID, employee name, employee address, passport number and license number. So there are 5 attributes till now we are seeing. But which is the most suitable to identify and single employee with the help of employee ID only? ஏன் பாஸ்போர்ட் நம்பரை நாம் சூஸ் பண்ணல, ஏன் லைசன்ஸ் நம்பரை நாம் சூஸ் பண்ணலன்னா அந்த எம்ப்ளாயி வந்து இவர் தான் அப்படின்றத நாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே மோஸ்ட் சூட்டபிள் எது தான்? எம்ப்ளாயி ஐடி தான். அங்கே பாஸ்போர்ட் நம்பரோ லைசன்ஸ் நம்பரோ கிடையாது. அதான் சொல்கிறாங்க, இந்த எம்ப்ளாயி டேபிள் ஐடி கேன் பி ப்ரைமரி கீ. ஐடின்றது ப்ரைமரி கீயாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இட் இஸ் த யூனிக் ஃபார் ஈச் எம்ப்ளாயி. ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஐடின்றது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நாம் பாஸ்போர்ட் நம்பரை லைசன்ஸ் நம்பரை எடுக்கலாம். ஆனால் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்பொழுது நாம் எம்ப்ளாயியோடைய டீட்டெயில்ஸ் சம்மந்தமான ஒரு கீயை தான் ப்ரைமரி கீயாக கன்சிடர் பண்ணணும். அங்கே லைசன்ஸு சம்மந்தமான ஒரு தனி டேபிள் இருந்துச்சுன்னா நாம் என்ன சொல்லணும், லைசன்ஸ் நம்பரை வச்சு நாம் அதை ப்ரைமரி கீன்னு நம்ம சொல்லிக்கலாம். பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் நம்பருக்குன்னு நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரைமரி கீயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எம்ப்ளாயியை தான் நாம் எம்ப்ளாயின்றதுனால எம்ப்ளாயி ஐடியை தான் நாம் யூனிக்காக கொடுக்கணுன்றதுக்காக வி ஆர் செலக்டிங் வாட் employee ID as a primary key. So in the employee table we can select license number and passport number as a primary key since they are also unique. How can we choose the primary key in a table அப்படின்னா for each entity selection of primary key is based on the requirements are developers. So தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து primary key எதுன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, டெவலப்பருக்கு தகுந்த மாதிரியும் தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும் தான் ப்ரைமரி கீ என்ன பண்ணப்படுது, சூஸ் பண்ணப்படுது. ஸோ இது ப்ரைமரி கீக்கான விஷயம். ஓகே, சரி, அடுத்த கீக்கு நம்ம போகலாமா? அடுத்த கீ வந்து ஃபாரின் கீ அப்படின்றது இந்த கீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். கீஸ் அப்படின்னாலே டு ஐடென்டிஃபை ரெக்கார்ட் யூனிக்லி, ஒரு ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து என்னது கீஸ் அப்படின்றது. ஃபாரின் கீயும் அதை தான் பண்ண போகுது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ப்ரைமரி கீலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி? ஃபாரின் கீஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் த டேபிள். கீஸ்னாலே என்ன தான், காலம்ஸ் ஆஃப் த டேபிள் தான். அதில் ஃபாரின் கீஸும் என்ன தான், காலம்ஸ் ஆஃப் த டேபிள். ஆனால் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டேபிள், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் டேபிளில் ஒரு டேபிளில் சாதாரண கீயாகவும் அதே ஆட்ரிபியூட் இன்னொரு டேபிளில் ப்ரைமரி கீயாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சாதாரணமாக இருந்த ஆட்ரிபியூட் இன்னொரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருந்து 2 டேபிளையும் லிங்க் பண்ணுறதுக்காக வேலையை பார்க்கக்கூடிய அந்த கீயை தான் நாம் ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுட்டு நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த டேபிளை பாருங்கள். நம்ம 2 டேபிள் வச்சுருக்கோம். ஒன்று எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள். இந்த எம்ப்ளாயி அப்படின்ற டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, லைசன்ஸ் நம்பரு, SSN, டிபார்ட்மெண்ட் ஐடி இவ்வளவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ஒரு சாதாரண ஆட்ரிபியூட். ஆனால் அது டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டேபிளில் அது ஒரு ப்ரைமரி கீ. சாதாரணமாக ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய கீ இன்னொரு டேபிளில் அது ப்ரைமரி கீயாக இருந்துச்சுன்னா அந்த கீயை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். இப்போ படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபாரின் கீஸ் ஆர் காலம் ஆஃப் த டேபிள் விச் இஸ் யூஸ்டு டு பாயிண்ட் டு த ப்ரைமரி கீ ஆஃப் அனதர் டேபிள். அது வந்து சாதாரணமாக ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய கீ தான், ஆனால் யூஸ்டு டு பாயிண்ட் த ப்ரைமரி கீ ஆஃப் த அனதர் டேபிள். அனதர் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் கீஸ் ஆர் காலம் ஆஃப் த டேபிள் விச் இஸ் யூஸ்டு டு பாயிண்ட் த ப்ரைமரி கீ ஆஃப் த அனதர் டேபிள். ஓகே, ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். டிபார்ட்மெண்ட் ஐடி, இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இன்னொரு டேபிளில் அது ப்ரைமரி கீயாக இருக்குது. இந்த ப்ரைமரி கீ அதையும் லிங்க் பண்ணுது பார்த்தீங்களா? அதனால் எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடின்றது ப்ரைமரி கீ, அதுவே டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ஃபாரின் கீ.
டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ப்ரைமரி கீ. தேர் இஸ் நோ ஃபாரின் கீ இன் த டிபார்ட்மெண்ட் டேபிள், பட் த ஃபாரின் கீ இஸ் இன் த employee table, that is department ID. It is a foreign key which is the primary key of the department table. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த எக்ஸாம்பிளை தான் ஒரு சின்னதாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இன் கம்பெனி எவ்ரி எம்ப்ளாயி ஒர்க்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட். ஒரு கம்பெனியில் ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். அங்கே எம்ப்ளாயின்றது ஒரு தனி டேபிள், என்டிட்டின்றது ஒரு டேபிள், சரிங்களா? அப்போது எம்ப்ளாயின்றது ஒரு தனி டேபிள், டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு தனி டேபிள். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த எம்ப்ளாயின்ற அந்த டேபிள்லையே நாம் என்ன பண்ண முடியாது, டிபார்ட்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, ஸோ வி கான்ட் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் த எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி டேபிள்லையே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸையும் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு தனி என்டிட்டி. அப்போது தட்ஸ் வை வி லிங்க் டூ டேபிள்ஸ் த்ரூ ப்ரைமரி கீ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு டேபிள்லையும் லிங்க் பண்ணுறோம். எது மூலமாக? ப்ரைமரி கீ மூலமாக, ஒன் ஆஃப் த டேபிள். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஐடின்றது எம்ப்ளாயி டேபிளில் அது வந்து ஒரு ஃபாரின் கீ, ஆனால் அதுவே டிபார்ட்மெண்ட் டேபிளில் அது ஒரு ப்ரைமரி கீ. ஸோ அப்போ ப்ரைமரி கீயாக இருக்கும் பொழுது அதான் சொல்கிறாங்க, நாம் வி லிங்க் தீஸ் டூ டேபிள்ஸ் த்ரூ த ப்ரைமரி கீ ஆஃப் ஒன் ஆஃப் த டேபிள். ஒரு ப்ரைமரி கீ ரெண்டு டேபிளில் இருக்க, ரெண்டு டேபிளோ இல்லைனா அதுக்கு மேற்பட்ட டேபிளோ, ரெண்டு டேபிளில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸில் ஒரு ஆட்ரிபியூட்டை எடுத்து இன்னொரு ஆட்ரிபியூட்டோட லிங்க் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி நாம் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ வி ஆட் ப்ரைமரி கீ ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டேபிள். அந்த ப்ரைமரி கீ டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடியை நாம் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வி ஆட் ப்ரைமரி கீ ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் ஐடி ஆஸ் அ நியூ ஆட்ரிபியூட் இன் அ எம்ப்ளாயி டேபிள். அப்படி நாம் வந்து புதுசாக வந்து எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடின்றதை ஒன்று நாம் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி டேபிளில் புதுசாக சேர்த்துக்கலாம். நவ் த எம்ப்ளாயி டேபிள் அண்ட் நவ் இன் த எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் த ஃபாரின் கீ. எம்ப்ளாயி டேபிளில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் டேபிளில் எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ஒரு ஃபாரின் கீ அண்ட் போத் த டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட். ரெண்டு டேபிளையும் அது என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுது. அடுத்தது கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரைமரி கீ மாதிரி தான். ப்ரைமரி கீ எப்படி யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்டோ, ஃபாரின் கீயும் எப்படி யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்டோ, அதே மாதிரி தான் கேண்டிடேட் கீயும் யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி டேபிளில் பாருங்கள், எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி அட்ரஸ்ஸு, பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பர், SSN இப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி டேபிளை பொறுத்த வரையும் பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பரை வச்சும் ஈஸியாக ஒரு தனி ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஆனால் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் நாம் எம்ப்ளாயி ஐடியை ப்ரைமரி கீயாக வச்சுருக்கோம். ஆனால் லைசன்ஸ் நம்பரையும் பாஸ்போர்ட் நம்பரையும் SSNஐயும் வச்சு நாம் வந்து ஒரு ரெக்கார்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது ப்ரைமரி கீ இல்லாத யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ண முடியக்கூடிய கீஸை எல்லாத்தையும் நாம் கேண்டிடேட் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று அட்மிஷன் நம்பர், இன்னொன்று ரோல் நம்பர். அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர் ரெண்டுமே, அட்மிஷன் நம்பரை வச்சுமே அந்த பையனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரோல் நம்பரை வச்சுமே நான் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் கிளாஸ்னு வரும்போது அங்கே அட்மிஷன் நம்பர் தேவையில்லை, ரோல் நம்பர் தான் யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட். அதனால் இந்த இடத்துல ரோல் நம்பர்ன்றது ப்ரைமரி கீயாகவும் அட்மிஷன் நம்பர் அப்படின்றது கேண்டிடேட் கீயாகவும் மாறுது. அதே தான் நம்ம இங்கே பார்க்குறது. பாஸ்போர்ட் நம்பரையும் லைசன்ஸ் நம்பரையும் வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா, ஐ கேன் ஐடென்டிஃபை த ரெக்கார்ட், பட் எம்ப்ளாயி ஐடி இஸ் as already treated as a primary key, so that remaining keys are called candidate key. This is a thing we need to see. It is an attribute or set of attribute. இது வந்து ஒரு attribute-ஆக இருக்கும், இல்லைன்னா set of attribute-ஆக இருக்கும், which can uniquely identify a tuple. டப்புள்ன்றது என்னது, ஒரு ரோவை நாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கேண்டிடேட் கீயும் ஹெல்ப் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் a primary key. And the remaining attributes except for primary key. எதை நாம் கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம்னா, ப்ரைமரி கீ இல்லாத யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு டப்பில், அப்படிப்பட்ட கீஸை நாம் என்ன சொல்கிறோம், கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். த ரிமைனிங் ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த ப்ரைமரி கீ ஆர் கன்சிடர் ஆஸ் கேண்டிடேட் கீ. அண்ட் த தேர்ட் பாயிண்ட், த கேண்டிடேட் கீ இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் ப்ரைமரி கீ. சில நேரத்தில் ப்ரைமரி கீயை விட கேண்டிடேட் கீன்றது ஸ்ட்ராங்காக கூட இருக்க முடியும் அப்படின்றது தான்.
ஸோ ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். அதில் சொல்கிறாங்க இந்த எம்ப்ளாயி டேபிள் ஐடி இஸ் த பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ப்ரைமரி கீ. ஐடின்றது தான் ஒரு எம்ப்ளாயி டேபிளுக்கு பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டு யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட். பட் எனிவே அதர் தேன் யூனிக்லி ஐடென்டிஃபை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரோஸை நாம் என்னென்னு சொல்கிறோன்னா candidate keys ன்னு சொல்கிறோம். The rest of the attributes like passport number, license number are also considered as a candidate key. ஸோ ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது சூப்பர் கீ. சூப்பர் கீன்றது ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீயை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா சூப்பர் கீன்றது ஒரே ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது, செட் ஆஃப் ஆட்ரிபியூட். எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம ஃபாரின் கீன்னு சொல்லிக்கலாம். கேண்டிடேட் கீன்னு நம்ம என்ன சொல்லிக்கலாம், ப்ரைமரி கீ அல்லாத மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், கேண்டிடேட் கீன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சூப்பர் கீன்றது ஒரே ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது, இட் இஸ் அ செட் ஆஃப் ஆட்ரிபியூட். ஸோ அதான் எப்படின்னு பாருங்கள், சூப்பர் கீ இஸ் அ செட் ஆஃப் அண்ட் ஆட்ரிபியூட் விச் கேன் யூனிக்லி ஐடென்டிஃபை எ டபுள். ஒரு டபுள் அதாவது ஒரு ரோவை இல்லைனா ஒரு ரெக்கார்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த above எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம், இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடியை தான் நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம். ஆனால் எம்ப்ளாயி ஐடியோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ரிபியூட்டையும் சேர்த்து ஒரு செட் ஆக்கி அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், சூப்பர் கீன்னு சொல்கிறோம். இந்த above எம்ப்ளாயி டேபிள் ஃபார் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம், the two employees are can be the name of the two employees can be same. அவங்களுடைய பேர் சேமாக இருக்கலாம், ஆனால் பட் தேர் எம்ப்ளாயி ஐடி cannot be same. ஸ்டூடெண்ட்டுடைய நேம் 2 ராஜா இருக்க முடியும், ஆனால் அவங்களுடைய ஐடி அப்படின்றது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கே சொல்கிறாங்க, ஐடி அண்ட் நேம் both are considered as a set of keys, but the name of the attributes can be same, but their employee ID cannot be same. எம்ப்ளாயி ஐடின்றது சேமாக இருக்க முடியாது. hence the combination also can be a key. இப்படி ஒரு காம்பினேஷனையும் நாம் என்ன சொல்லலாம், கீன்னு சொல்ல முடியும். the super key would be employee ID. எம்ப்ளாயி ஐடியில் எம்ப்ளாயி ஐடி கமா நேம், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு செட்டு, அந்த செட்டை தான் நாம் என்ன சொல்கிறோம், சூப்பர் கீன்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப் கீ கான்செப்ட்ஸ் as well as பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் RDBMS. இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து சீக்கிரமாக போட்டுருவோம். அதனால் ஸ்டே டியூன் வித் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். உங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் உங்களுடைய டவுட்ஸோ இல்லைனா உங்களுடைய அப்ரிஷியேஷன்ஸ், உங்களுடைய மோட்டிவேஷன்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி யூடியூப்.